கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி அல்லது தலைப்பு என்ன என்றால், வேதாகமம் சொல்லுகிற செழிப்பு. எல்லாரும் சொல்லுவோம், வேதாகமம் சொல்லுகிற செழிப்பு. வேதாகமம் சொல்லுகிற செழிப்பு என்பது என்ன என்றால், சத்தியத்தை அறியுங்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிய வேண்டியது அவசியம். எத்தனை பேர் செழிப்பிற்காக ஜெபிக்கிறீங்க? கை தூக்கும் பார்ப்போம். எத்தனை பேர் செழிப்புக்காக ஜெபிக்கிறீங்க? எல்லாருமே ஏறக்குறைய நம்முடைய செழிப்பிற்காக ஜெபிப்போம். வேதாகமத்தில் இந்த செழிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லது பரிசுத்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லது தேவனுடைய அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வேதத்திலே முதலாக அந்த வார்த்தை எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் படிக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். அப்போதான் அதனுடைய சரியான அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 24:21. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று. வாசிங்க. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொட்டு மௌனமாய் இருந்தான். யார் அந்த மனிதன்? நீங்க தான் சொல்ல போறீங்க. யார் அந்த மனிதன்? ஆபிரகாம் இல்ல. யார் அந்த மனிதன்? ஆன்சர் பைபிள்ல இருக்கு. யார் அந்த மனிதன்? ஈசாக்கு இல்ல. யாரு? எலியேசர். யார் இந்த எலியேசர்? ஆபிரகாமுடைய வேலைக்காரன் வருது, மேனேஜர். அவர் தான் வீட்டு நிர்வாகத்தை நிர்வகிக்கிற ஒரு மனிதன். ஆபிரகாம் வீட்டினுடைய மேனேஜர் தான் யாரு? எலியேசர். இவர் எதுக்காக வர்றாரு? இந்த வாசிச்ச இந்த பகுதியில் இவர் எதற்காக வர்றாரு? ஈசாக்கிற்கு, அதாவது எஜமானனுடைய மகன் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கிற்கு பெண் பார்க்க யார் வருது? எலியேசர் வர்றாரு. ஆபிரகாம் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போல. நம்மெல்லாம் போறோம் இல்லையா? அது மாதிரி இல்லை. அவங்க எப்படி போறாங்க? ஆபிரகாமே போல எலியேசர் அனுப்பிச்சு விடுறார். அல்லேலூயா. கல்யாணம்லாம் ரொம்ப சிம்பிளா நடக்குது. பணவசதி இல்லாதனால இல்லை. ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணுமுடைய. ஆனா மேரேஜ் எப்படிதான் நடக்குது? ரொம்ப சிம்பிளா. எலியேசர் அனுப்பிச்சு விடுறாரு. எலியேசர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, அவர் ஒரு தேவனுடைய மனுஷன் பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அவர் போறாரு. இப்போ அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, அந்த அவள் யாரு? யாருங்க? ரெபேக்காள். அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும்படிக்கு, ஆண்டோடைய சித்தம் இதுல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம மக்களுக்கு ஏத்த போதனை அதுதான். எது? மௌனமாய் இருக்கணும். யார்கிட்ட? கர்த்தர்கிட்ட. கர்த்தருடைய சமூகத்துக்கு போனா நாம பேச வேண்டிய காரியங்களை பேசிட்டு அப்புறம் என்ன செய்யணும்? அமைதியா அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். அதுதான் காத்திருக்கணும்னு சொல்லுவோம். அவர் பேசுறதுக்கு இடம் கொடுக்கும்.
அப்ப கர்த்தர் இந்த பிரயாணத்தை, அதாவது கர்த்தருடைய சித்தம் இதுல இருக்கா இல்லையா என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக எலியேசர் எப்படி இருந்தாராம்? மௌனமாயிருந்தார். இதுல ஒரு வார்த்தை வருது, வாய்க்க பண்ணினாரோ. அதற்கு ஆங்கிலத்துல, இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருந்தா வாசிக்கிறீங்களா? ஜெனசிஸ் chapter 24 verse 21. And the man, wondering at her, remained silent so as to know whether the Lord had made his journey prosperous or not. The Lord has made his journey prosperous or not. Prosperous அப்படின்னா செழிப்புன்னு அர்த்தம். வாய்க்க பண்ணினாரோ, ப்ராஸ்பரிட்டி அப்படின்னா செழிப்புன்னு அர்த்தம். வாய்க்க பண்ணினாரோ அப்படின்னா அதுக்கு என்ன வார்த்தை வருது? செழிப்புன்ற வார்த்தை. அந்த அடையாளத்துல தான் ஆண்டவர் பேசுறார். அப்போ இங்கதான் வேதத்துல முதலாக ப்ராஸ்பரிட்டி என்கிற வார்த்தை வருகிறது. அப்ப பரிசுத்தத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரிசுத்தம் என்கிற வார்த்தை முதல்ல எங்க வருதோ அங்க அதை படிக்கணும். அப்பதான் அதனுடைய அர்த்தம் புரியும். தேவனுடைய அன்பை குறித்து படிக்கணும்னா முதல்ல தேவ அன்புன்னு எங்க வருதோ அங்க படிக்கணும். இப்போ பச்சை பசேல்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? முதல்ல எடுத்தோடனே செழிப்பா இருக்குன்னு சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே என்ன சொல்லுவோம்? பசுமையா இருக்குன்னு சொல்லுவோமா? கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு, அழகா இருக்குன்னு சொல்லுவோம். முதல்ல அழகா இருக்கு, பச்சை பசேல்னு இருக்கு, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு, அப்புறம் தான் செழிப்பா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இடம், அந்த புல் பூண்டுகள் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது நல்லா வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். இன்னும் வளர போகுதுன்னு, வளர்ந்து முடிச்சிருச்சுன்னு நம்ம பார்க்கறது இல்லை. அதை எப்படி பார்க்குறோம்? நல்லா வளர்ந்துருக்கு, இன்னும் நல்லா வளர போகுது, அப்படிதான் நம்ம பார்ப்போம். அதைத்தான் செழிப்புன்னு சொல்லுவோம். அப்ப இதுதான் செழிப்பு. வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டே இருப்பதுக்கு பேர் தான் என்னதுங்க? செழிப்பு. வேதம் சொல்லுகிற செழிப்பு. சரி, யார் இந்த செழிப்பை தருவது? திரும்ப அதே வசனத்தை வாசிங்க. அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தார். யாரு? கர்த்தர். அப்ப செழிப்பை தருவது யாரு? வாய்க்க பண்ணுவார்ன்றதுக்கு ப்ராஸ்பரிட்டி, செழிப்புன்றது வந்துருச்சு. அப்போ செழிப்பை தருவது யார்? கர்த்தர். ஒரு மரம் நல்லா வளர்ந்துருக்கு, நல்ல பசுமையா இருக்குது. இப்போ இன்னும் நல்லா, நாளைக்கு இன்னும் நல்லா வளரப்போகுது. இப்ப அந்த மரம் சொல்லுது, நான் தேவனால் படைக்கப்பட்ட மரம், தேவன் கொடுத்த செழிப்புல நான் இருக்கிறேன். அதனால எனக்கு பாதிப்பு ஏற்படுகிற மாதிரி வெப்பமோ தண்ணீரோ காற்றோ எனக்கு அடிக்கக்கூடாது அப்படின்னு அந்த மரம் சொல்லுது. இப்ப இந்த மரம் சொல்றது சரியா தவறா? தவறு. ஏன் அப்படின்னா, மரம் சொல்றது எப்படி தவறோ அதே போல நாமளும் இப்படி சொன்னோம்னா அதுக்கு பேர் என்னது? அது தவறு. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய செழிப்புல இருக்கேன், ஆகையினால என்னை அஃபெக்ட் பண்ற மாதிரி வெப்பமோ தண்ணீரோ காத்தோ இது போன்ற சூழ்நிலைகளோ என் வாழ்க்கையில வரவே கூடாது அப்படின்னு நாம சொன்னோம்னா அது என்னது? மரம் சொல்றது எப்படி தப்போ அது மாதிரி நம்ம சொல்றதும் தப்பு. அப்ப செழிப்பு என்பது எந்த பாதிப்புமே இல்லாம வளர்றது இல்லை, சாதகமான சூழ்நிலையில மட்டும் வளர்றது இல்லை. செழிப்பு என்பது பாதகமான சூழ்நிலையிலும் என்னை பாதுகாப்பதற்கு என் ஆண்டவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையிலே வளர்வதற்கு பேர் தான் என்னது? அதுதான் செழிப்பு.
அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற செழிப்பு என்பது என்ன? சாதகமான சூழ்நிலையில் மட்டுமல்ல, பாதகமான சூழ்நிலையிலும் என்னை பாதுகாக்க என் தேவன் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு முன்னேறி போறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் வேதம் சொல்லுகிற செழிப்பு. வாசிக்கலாம். எரேமியா 17வது அதிகாரம் 7-8 வசனங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவன் ஒண்ணு. அடுத்து தன் நம்பிக்கையாக நம்பிக்கை வைக்கிறது வேற, கர்த்தரை தன் கர்த்தரை தன் நம்பிக்கையாகவே கொண்டிருக்கிற கொண்டிருக்கிறது வேற. நான் ஆண்டவரை நம்புறேங்க அப்படின்னு சொல்றது உதட்டளவுல கூட சொல்ல முடியும், இருதயத்திலிருந்தும் சொல்லலாம், உதட்டளவுலையும் மனசுல இருந்து இல்லாமையும் சொல்லலாம். ஆனால் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறது அப்படின்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல அவர்கிட்ட தான் சொல்லுவேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தான் அதை அவருடைய ஆலோசனையின்படி தான் நான் செய்வேன். அப்படிங்கிறதா என்னது? கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு, அதாவது என் வாழ்க்கை பாதையில அவர் இல்லாம எதுவும் நடக்காது அப்படிங்கிற முடிவுல வர்றோம் பாருங்க, அதுதான் என்னது? கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருப்பது மனுஷன் பாக்கியவான். அடுத்த வசனம். அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். இப்ப கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் அப்படிங்கறத சொல்றாரு. அவன் தண்ணீர்கள் அண்டையில், தண்ணீர் பக்கத்துல நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல. அடுத்து என்ன சொல்றாரு? கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், கால்வாய்க்கு ஓரமா தன் வேர்களை விடுகிறதுமான ஒரு மரம் போல. அடுத்து என்னவா? உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல. இங்க ஒரு 2 பாதகமான சூழ்நிலை வருது. என்ன பாதகமான சூழ்நிலை? நீங்களே வாசிச்சு சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு என்ன பாதகமான சூழ்நிலை? உஷ்ணம், அதிகமான வெப்பம். அடுத்து மழை தாழ்ச்சியான வருஷம்னா மழை பெய்ய வேண்டிய நேரத்துக்கு பெய்யல, சம்பளம் வர வேண்டிய நேரத்துக்கு இப்ப புரிஞ்சிருச்சுல, இன்கிரிமெண்ட் வர வேண்டிய நேரத்துக்கு வரல. உஷ்ணமான சூழ்நிலை, மழை தாழ்ச்சியான வருஷம், குடும்பத்துல வியாதி மேல வியாதி, ஒருத்தர் மாத்தி இன்னொருத்தர். இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போவது என்பது வேர் பிடிக்காத மரத்தை போன்றது. இங்க அதனாலதான் சொல்றாரு தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டது. அப்ப ஆவிக்குரிய தண்ணீர்னா எது? ஜீவ தண்ணீர்னா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை. அப்ப அவருடைய வார்த்தையிலே நாட்டப்பட்டவர்களா இருக்கணும். கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். அப்ப ஆண்டவரோடு எப்பயுமே தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவரோடு அதிக நேரத்தை செலவு செய்யக்கூடிய மனுஷன், உஷ்ணமான சூழ்நிலை வரும்போதும் மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாம இருக்கும் போதும் எப்படி இருப்பானா? தவறாமல் கனி கொடுப்பான். அதுதான் செழிப்பு. வேதம் சொல்லுகிற செழிப்பு அதுதான். அப்ப கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டவன், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறவன், இலை பசுமையாக இருக்கிறவன், தப்பாமல் கனி கொடுப்பவன். அப்ப இப்படிப்பட்ட மனுஷனுக்கு 1ஆம் தேதி ப்ராப்பரா சம்பளம் வரலைன்னா அவன் கவலைப்பட மாட்டான். அல்லேலூயா. குடும்பத்தில் ஒருத்தருக்கு வியாதி வந்து அவருக்கு முடிஞ்சு அடுத்தவங்களுக்கு போகும்போது அதுக்காக என்ன செய்ய மாட்டான்? ஆண்டவர்கிட்ட கோச்சுக்க மாட்டான். அந்த நேரத்தில் தான் இன்னும் ஆண்டவரோடு என்ன செய்வான்? இன்னும் அதிகமான நேரம் ஆண்டவரோடு பேசிட்டு இருப்பான். அல்லேலூயா.
ஏன்னா அதுதான் தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்ட மரம், கால்வாய் ஓரமாக வேர்களை விடுகிற மரம். இப்படி இருக்கிற மனுஷனுக்கு மழை குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அதிகமான வெப்பம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் கனி கொடுக்கிறத இந்த ரெண்டு சூழ்நிலையும் முடிவு பண்ணவே முடியாது. உஷ்ணமோ அல்லது மழை தாழ்ச்சியோ அவன் கொடுக்கிற கனியை தடுக்கவே முடியாது. ஏன்னா அவனுடைய வேர் எங்க இருக்கு? ஜீவ தண்ணீர்ல இருக்கு, ஜீவனுள்ள வார்த்தையின் மீது இருக்குது. வார்த்தையின் மீது இருக்கிற மனுஷனை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. இப்ப இவனுக்கு பாதகமான சூழ்நிலை வருதானா? வருது. ரெண்டு சூழ்நிலையுமே பாதகமான சூழ்நிலை. நாம் தேவனுடைய செழிப்பிலே வாழ்கிறோம் என்றால் நமக்கு பாதகமான சூழ்நிலை வரவே வராதுன்னு நினைக்காதீங்க. வரலாம். சரீர சுகத்துல குறைவுகள் இருக்கலாம், பொருளாதாரத்துல குறைவுகள் இருக்கலாம், குடும்பத்துல சமாதான சந்தோஷத்துல குறைவுகள் இருக்கலாம். ஆனால் அதை நோக்கி நாம் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் என்ன செய்யணும்? வளர ஆரம்பிக்கணும். அதுதான் வேதம் சொல்லி தருகிற செழிப்பு. ஒரு மரம் இருக்குது, 10 கிளைகள் அதுல போகுது. அதுல ஒரு கிளை மட்டும் நல்லா வளர்ந்துருக்கு, மற்ற கிளைகள் வளரல அப்படின்னா அது சரியான வளர்ச்சியா? ஒரு குழந்தை இருக்கு, குழந்தை வளருது, சரீரத்துல எல்லா உறுப்புகளும் வளரும், உடம்பு மட்டும் வளர்ந்து கை காலெல்லாம் சூம்பி இருந்தா என்ன செய்யும்? அது சரியான வளர்ச்சியா? இல்லை. அப்ப ஒட்டு மொத்தமாக வளருவதற்கு பெயர்தான் வளர்ச்சி அல்லது செழிப்பு. ஒரு பகுதி மட்டும் வளர்ந்துருந்துச்சுன்னா அதன் பெயர் வீக்கம், அது வளர்ச்சி அல்ல. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா செழிப்பு அப்படின்னாலே பொருளாதார ஆசீர்வாதம் மட்டும் தான் நினைக்கிறாங்க. தவறு. செழிப்பு அப்படின்னா வெறும் பொருளாதார ஆசீர்வாதம் தான் அப்படின்னே அவங்க மைண்ட் செட்டு போயிடுச்சு. அப்படி அல்ல. ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னாலே அதில் ஐஸ்வர்யம் ஒரு பகுதி தான். கர்த்தரின் ஆசீர்வாதமே. அப்ப ஐஸ்வர்யம் வேற, ஆசீர்வாதம் வேறன்றது புரியுதா இல்லையா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் எதை கொடுக்குமா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற கொடுக்கும். ஐஸ்வர்யத்தை தருகிறவர் கர்த்தர் இருக்கா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்போ ஆண்டவர் நாம் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரின் ஆசீர்வாதம் அதுல இருக்கும்போது ஐஸ்வர்யம் என்ன செய்யும்? அது பெருகும். அப்ப ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் என்னதுங்க? ஐஸ்வர்யம். ஆசீர்வாதம்னா என்னென்ன நம்ம சபை மக்களுக்கு நல்லா தெரியும். முதலாவது என்ன இருக்கு? நல்ல வாழ்க்கை. இரண்டாவது வெற்றி, செய்கிற தொழிலில், செய்கிற வேலையில, செய்கிற ஊழியத்துல வெற்றி. அடுத்து தெய்வீக சுகம். நான்காவது தான் என்னதுங்க? இது 4 சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது? அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வரும்படியாக பிதாவாகிய தேவன் விரும்பினார். ஏன்னா நாம் புறஜாதிகள், நமக்கு ஜெனரேஷன் வைஸ் வராது. நாம யூதர்கள் அல்ல. யூதர்களுக்கு பிறப்புலேயே அது வந்துடும். நம்ம அதை சுதந்திரிக்கணும்னா இவர் நமக்காகவும் மரிக்கணும், நம்மையும் அவருடைய பிள்ளைகளா அவர் மாற்றணும். அப்பதான் அந்த உரிமை நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அப்ப நாளுக்கு நாள் உள்ளான மனுஷனிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். இன்னொரு வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், பிரியமானவனே எது வாழ்றது போல? ஆத்துமா. உங்களுடைய ஆத்துமா எப்படி வாழ்கிறதோ அப்படிதான் நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும். அப்ப தேவன் கொடுக்கிற செழிப்பு அல்லது வேதம் சொல்லித் தருகிற செழிப்பு என்பது உங்களுடைய இருதயத்தை பொறுத்தது, உங்களுடைய ஆத்துமாவை பொறுத்தது. அப்ப ஆத்துமா எந்த அளவிற்கு ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறதோ, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடக்கிறதோ அந்த அளவு தான் செழிப்பு. ஆத்துமா எந்த அளவுக்கு வாழ்கிறதோ, வாழ்ந்து செழிக்கிறதோ அந்த அளவுக்கு தான் பொருளாதார ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதுதான் வேதம் சொல்லித் தருகிற செழிப்பு.
யாக்கோபு கானான் தேசத்துக்கு திரும்பி வருகிறார். வரும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பார்த்தீங்களா, வெறும் கோலும் கையுமாக. அப்போ கோல் மட்டும்தான் கையில் இருக்கு. இது வெறும் கை, இது கோல். கோலும் கையுமாய் கடந்து வந்தேன், ஆனால் திரும்பி வரும்போதோ 2 பரிவாரங்களோடு வந்தேன். பரி என்றால் குதிரை என்று அர்த்தம். அப்ப பரிவாரம்னா என்ன அர்த்தம்? 2 ராஜாக்களுக்கு உண்டான சொத்துக்கள் என்று அர்த்தம். அதாவது எல்லாமே மெட்டீரியல் பிளஸிங், பொருளாதார செழிப்பு. குதிரையின் மீது வருகிற ராஜாவினுடைய சொத்து. அப்ப 2 ராஜாவுக்கு என்ன சொத்து இருக்குமோ அந்த அளவு சொத்தோட யார் வந்ததுங்க? யாக்கோபு. ஆபிரகாமை காட்டிலும் ஈசாக்கை காட்டிலும் யாக்கோபு தான் மல்டி மில்லியனியர். ஆனா ஆண்டவர்கிட்ட பேசும்போது சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை என்ன செய்ய மாட்டேன். ஆசீர்வாதத்துக்கு என்ன குறைச்சல் இருந்துச்சு? ஏற்கனவே நல்லா தானே இருந்தாரு. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீ யாருப்பா? ஆண்டவருக்கு ஒரு பேர் தெரியுமா தெரியாதா? நீ யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, உன்னுடைய ஸ்தானம் என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் யாக்கோபு. யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம்? அப்படித்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது இல்லை. எத்தன் என்பது அவருடைய கேரக்டர். யாக்கோபு என்ற பெயருக்கு அர்த்தம் குதிகாலை பிடிக்கிறவன் என்ற அர்த்தம். குதிகாலை பிடிச்சானா இல்லையா? பிடிச்சாரா இல்லையா? தாயின் வயிற்றுல இருக்கும்போதே அந்த வேலை நடந்துச்சு. குதிகாலை பிடிக்கிறவன். சரி, இப்போ காலை பிடிப்பது என்பது 2 விஷயத்துக்கு பிடிப்பாங்க ஜனங்க. என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒன்று, கரெக்டாக சொன்னீங்களே யாரோ, காரி ஆகணும். அடுத்து காலை, 2க்கு தான் பிடிப்பான். ஒன்று காரி ஆகணும், இல்லைன்னா காலை வாரி விடும். இது 2யுமே யாக்கோபு செஞ்சார், ஏசா கிட்ட செஞ்சார். காரி ஆகிறதுக்கு கூலை கொடுத்து சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கினார். அடுத்து இருந்த கொஞ்ச நஞ்ச ஆசீர்வாதத்தையும் ஏமாத்தி, அதான் காலை வாரி விடுறது. அப்பா கிட்ட போய், ஈசா கிட்ட போய், ஏசா மாதிரி போய் உட்காந்து வேஷம் போட்டு, மாறு வேஷம் போட்டு வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ ஆண்டவர் சொன்னாரு, நான் கேட்டதுக்கு நீ கரெக்டாக சொல்லிட்ட, உன் பேரை கரெக்டாக சொல்லிட்ட, நீ இனிமே குதிகாலை பிடிக்கிறவன் அல்ல, நீ இனிமே யாக்கோபு அல்ல, இனிமே உன் பேர் என்னது? இஸ்ரவேல். அதாவது தேவனுடைய பிரபு என்று அர்த்தம். தேவனுடைய பிரபு என்று அர்த்தம். அப்படின்னா தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்கிறவன். தேவனோடு சேர்ந்து ஆளுகை. தேவன் அவனுடைய ஸ்தானத்தை மாற்றினார். இப்போ ராஜாக்களுடைய சொத்துக்கள் இருக்கிறதுனால யாக்கோபு ராஜாவாகல. ஆண்டவர் ராஜா என்கிற ஸ்தானத்தை யாக்கோபுக்கு கொடுத்ததுனால, இஸ்ரவேல் என்று கொடுத்ததுனால தான் அவர் ராஜாவானார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, கர்த்தர் கொடுக்கிற செழிப்பு என்பது வெறும் பொருளாதார ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் சேர்ந்தது தான். இப்போ தேவன் நம்மளை வெறும் ராஜாக்களுடைய சொத்துக்களை மட்டும் கொடுத்து வைக்கணுமா, அல்லது ராஜா என்கிற அங்கீகாரத்தை கொடுத்து வைக்கணுமா? எது முக்கியம் நினைக்கிறீங்க? ராஜாவுடைய அங்கீகாரத்தை கொடுத்து வைக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ நாம் புதிய உடன்படிக்கையில் என்னவா இருக்கிறோம்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பார்வையில் நாம் அப்படிதான் இருக்கிறோம். அல்லேலூயா. மனுஷன் எப்படி வேணா பார்த்துட்டு போட்டோம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. தேவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் யாருங்க? ராஜாக்கள், ஆசாரியர்கள். அல்லேலூயா. அப்போ நமக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்தது தேவன். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க, சக மனுஷன் நம்மளை அங்கீகரிக்கணும்னு நினைக்காதீங்க. அவன் அங்கீகரிக்கலாம், அங்கீகரிக்காமல் போகலாம். நமக்கு எது முக்கியம் தெரியுமா? நம்மளை யார் உண்டாக்குனாரோ அவர் நம்மளை அங்கீகரிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அவர் நம்மளை தள்ளி விட்டுறக்கூடாது. அப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்
நமக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை வேற எதுக்கும் வேற யாருக்கும் கொடுக்கறது இல்லை. பறவைகளுக்கு கொடுக்கறது இல்லை, விலங்குகளுக்கு கொடுக்கறது இல்லை, சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு கொடுக்கல. அவர் நமக்கு தான் அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தாரு. எப்படி சொல்ல முடியும்னா, நமக்காக மட்டுமே கல்வாரி சிலுவைக்கு வந்தார். சூரியனுக்காக வரல, சந்திரனுக்காக வரல, பறவைகளுக்கு விலங்குகளுக்காக வரல. மனிதனை அவர் உண்டாக்கினார், அவர் நம்மை அங்கீகரித்திருக்கிறார், அவர் நமக்கு ராஜாக்கள் ஆசாரியர்கள் என்ற ஸ்தானத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். அது கிடைக்கலைன்னா தான் வருத்தப்படணுமே தவிர, இந்த அக்கா என்னை எப்படி பேசிடுச்சு, அந்த அண்ணன் என்னைய மதிக்கலை, இதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படவே கூடாது. அக்கா மதிக்கலாம், மதிக்காமல் போகலாம். ஏன்னா அக்கா எப்போ மதிக்கும், காசு இருந்தால் மதிக்கும், காசு இல்லைன்னா அக்கா மதிக்காது. அண்ணன் எப்போ உங்களுக்கு மரியாதை கொடுப்பாரு, நீங்கள் அவரோட நல்லா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அப்போ அதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. விசேஷத்துக்கு கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடலைனாலும் சரி, அதை பற்றி எந்த வருத்தமும். நான்லாம் உண்மையிலே எதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன்னா, விசேஷத்துக்கு கூப்பிடாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் அந்த மாதிரி ஆள். எங்கள் அம்மாவுக்கு தெரியும், எங்கள் அம்மாவுக்கு என் மனைவிக்கெலாம் நல்லா தெரியும். நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன் நான். அப்போ நாங்கள்லாம் கூப்பிட்டா வரமாட்டிங்களா, அப்படி இல்லை, வருவேன். அல்லேலூயா. உண்மையான அன்போட உண்மையான நட்போட யார் கூப்பிட்றாங்களோ அங்கே நான் கண்டிப்பாக போகிறது உண்டு. யாருக்கு செஞ்சால் நமக்கு திரும்ப கிடைக்கும்னு நினச்சி நான் செய்கிறதே கிடையாது எப்பயுமே. யாருக்கெல்லாம் செஞ்சால் திரும்ப வராதோ அங்கே போய் நிறையா செஞ்சுருக்கேன். அல்லேலூயா. சில யோசிக்கிறாங்க, ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னு. அதாவது பணத்திற்காக இல்லை, நல்ல மனதிற்காகத்தான் மதிப்பும் மரியாதை. உண்மையான அன்போடு யார் கூப்பிட்டாலும் அதற்கு நம்மளால் போக முடிஞ்சால் கண்டிப்பாக நம்ம போகிறோம். அதில் எந்த தவறும் இல்லை. அல்லேலூயா. யாக்கோபு அவருடைய பெயர் மாற்றப்பட்டது சும்மா ஆண்டவர் ஒரு பேருக்கெல்லாம் பேரை மாற்றலை. நம்ம பாஷையில் சொல்லணும்னா சும்மா அப்படி பேரை மாற்றி விட்டுருவோம். சிலர் நினைக்கிறாங்க இல்லையா, இந்த பேரை கொஞ்சம் எதையாவது பார்த்து அதில் ஸ்பெல்லிங் ஏதாவது கொஞ்சம் மாற்றி கீத்தி போட்டோம்னா நேமாலஜியா அது பேர் என்னமோ சொல்கிறாங்க, நியூமராலஜியா, ரைட். இருக்கிற பேரில் 2 ஏவை சேர்த்துட்டோம்னா சரியாக போயிடும். 2 எஸ்ஸை முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று போட்டால் கடைசியில் அப்படி ஒரு வார்த்தையே இருக்காது. அப்படிலாம் மாற்றி அதை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நல்லா வரும். அதெல்லாம் கிடையாதுங்க. கர்த்தர் இந்த மனுஷனுக்கு பேரை மாற்றுறாருன்னா அவனுடைய ஸ்தானத்தை மாற்றுகிறார். யாக்கோபுன்ற பேரில் என்ன குறை வந்துருச்சு? ஏன்னா யாக்கோபு என்கிற பெயருக்கு எத்தன் அதான் அர்த்தம்னா, வசனம் சொல்லுது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அடுத்து அப்போ அவனுடைய அர்த்தத்தை யோசிச்சு பாருங்க. எத்தனுக்கு தேவன்னா வரும். அப்போ பெயருடைய அர்த்தம் அது அல்ல, பெயருக்கு அர்த்தம் குதிகாலை விழிக்கிறோம். அப்பதான் ஆண்டவர் மாத்துறாரு, இனி உன் பெயர் யாக்கோபு இல்லப்பா, நீ இஸ்ரவேல். இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் தானே நிலைச்சிருக்குது, ஒரு நாடா இருக்கா இல்லையா? அல்லேலூயா. சரி, இப்ப ஏன் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தின் மேல் அல்லது பொருளாதாரத்தின் மேல் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? ஏன் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம்? ஏன் அப்படின்னா, உலகம் முழுவதுமே மனிதன் பணத்தின் அடிப்படையில் செயல்படுகிறான். பணத்தின் அடிப்படையில் செயல்படுறான். சில வீடியோஸ்லாம் எனக்கு வந்தது, நான் பார்த்தேன். வெளிநாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேர் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க, வர்றாங்க. திடீர்னு ஒருத்தன் போய் முன்னாடி மைக்கு நீட்டுறான். மைக்கு நீட்டு என்ன சொல்கிறான், நான் இப்போ அவங்க பணத்தில் சொல்கிறான், நான் $100 தர்றேன், நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஆமாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப். நான் $100 தர்றேன், நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருங்க அப்படிங்கிறான். உடனே அவங்க அதெல்லாம் முடியாது, அடுத்து $500 தர்றேன்னு எடுத்து வைக்கிறான். உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் உண்மையாக இருக்கோம். அப்புறம் $1000 எடுத்து வச்ச உடனே யாரோ ஒரு ஆள் தடுமாறிடுது. என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா ஓகே, ஒன்று அந்த பொண்ணு சொல்லணும், இல்லை அந்த பையன் சொல்கிறான், $1000 கிடைக்காது அப்படிங்கிறான். அதை வாங்கிட்டு இனிமேல் நீ வேற நான் வேறன்னு போயிடறான். இது அங்கே மட்டும் இல்லை,
அங்கே நடந்த வீடியோ நான் பார்த்தேன். இங்கேயும் நிறைய நடக்குது அந்த மாதிரி. பணம் கொடுத்துட்டா இருக்கிற ரிலேஷன்ஷிப் கட் ஆயிரும், அல்லது புதுசாக ரிலேஷன்ஷிப்பு உண்டாகுது. ஏனென்றால் உலகம் முழுவதும் பணத்தின் அடிப்படையில் மட்டும்தான் செயல்படுது. உலகம் சொல்லித்தர விஷயம் என்ன தெரியுமா? பணம் தான் முக்கியம். உலகம் தான் சொல்லுது, பணம் தான் முக்கியம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், நீதிமான் பனையைப் போல செழிப்பான். பனைமரத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பார்க்க முடியல. பனைமரங்களை நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா, அதனுடைய வேராக இருக்கட்டும், அந்த மரமாக இருக்கட்டும், கிளைகள், இலைகள், அதனுடைய கனி, அந்த நொங்கு எல்லாமே செழிப்பாக இருக்கும். எப்போ தெரியுமா? சாதகமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பாதகமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. அதனால ஆண்டவர் அந்த மரத்தை சொல்றார், நீதிமான் பனையை போல செழிப்பான். அதுக்கு மழை பெஞ்சாலும் சரி, பெய்யலைனாலும் சரி, வெப்பம் அடித்தாலும் சரி, அடிக்கலைனாலும் சரி, அதனுடைய வேர் எங்கே போகும்? தண்ணி எங்கே இருக்கோ அது வரைக்கும் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நமக்கு கொடுக்குற நொங்கு இன்னைக்கு இனிப்பாக தான் இருக்குது. அது கொடுக்குற தண்ணி இன்னைக்கு இனிப்பாக தான் இருக்குது. பனைமரத்தை பார்க்கும்போதெல்லாம் நினைங்க, நான் இதை போல என்ன செய்வேன்? செழிப்பேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது. நான் கண்டிப்பாக என்ன செய்வேன்? நான் நீதிமான், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் பனையை போல செழிப்பான் என்ற வார்த்தை உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்க. நான் பனையை போல என்ன செய்வேன்? செழிப்பேன். இதுக்கு சாதகமான சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் நம்ம செழிக்க முடியும்னு நினைக்காதீங்க. பாதகமான சூழ்நிலையிலும் நம்மை செழிக்க வைக்க தேவன் போதுமான தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. சரி, அடுத்த கேள்வி, தேவன் எதற்காக நமக்கு செழிப்பை தர வேண்டும்? ஒருத்தர சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் எதுக்காக நமக்கு செழிப்பை தரணும்? உங்களுக்கு தெரிஞ்ச காரணங்களை சொல்லுங்க. மற்றவர்களுக்கு முன்பாக நல்லா இருக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்கணும். வேற ஏதாவது? எதுங்க சொல்லுங்க, மெதுவா சொன்னீங்கன்னு எனக்கு கேட்காதே. அவர் சாயல்ல இருக்கிறதுனால நமக்கு தரணும். அடுத்து அதை எப்படின்னு சொல்லலாமா? நாம் அவருடைய பிள்ளைகள், அதனால அவர் நமக்கு கொடுக்கணும். ரைட்டா? ரெண்டாவது, நம்ம பிள்ளைகள் நம்மளோட நல்லா இருக்கணும் நாம நினைக்கிறதுனால அவருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ன்றத அவரும் நினைக்கிறார். மூணாவது, நாம் நன்றாய் இருப்பது அவருக்கு பிரியம், அவருக்கு பெருமை, அவருக்கு அது மகிமை. வாசிக்கலாம் யோபு புஸ்தகம் 22வது அதிகாரம் 23, 24. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அதை என்ன சொல்றாரு? மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது தூளை போல பொன், ஆற்று கற்களை போல ஒப்பீரின் தங்கம் நம்முடைய சொத்தாக, நம்முடைய உரிமையாக மாறுகிறது. ரைட்டுங்களா? அப்ப ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா மாறின உடனே நாம் அவருடைய சொத்துக்கு வாரிசுகளாய் மாறுகிறோம். ரைட்டு. வாரிசா மாறினதுனாலேயே நமக்கு அது வந்துருச்சா அப்படின்னா, சிலருக்கு வருது, சிலருக்கு வரல. அது அவர்களுடைய விசுவாசத்தை பொறுத்தது. இப்ப திரும்பவும் அதே கேள்விதான், தேவன் எதற்காக இந்த பொன்னையும் தங்கத்தையும் நமக்கு தரணும்? அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மத்தேயு 6வது அதிகாரம்
33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது எதை தேடணுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம். அப்ப தேவன் எதற்காக பொன்னையும் தங்கத்தையும் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா, முதலாவது நாம் என்ன செய்யணுமா? தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். அதை எப்படி சொல்லலாம்? முதலாவது நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய நீதிக்கும், சுருக்கமாக சொன்னா அவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். NLT பைபிள்னு ஒன்று இருக்குது. அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, seek the kingdom of God above all else and live righteously and he will give you everything you need. அதாவது என்ன அர்த்தம்னா, மற்ற எந்த காரியத்தையும் விட தேவனுடைய ராஜ்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, எப்படி? மற்ற எந்த காரியத்தையும் விட தேவனுடைய ராஜ்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் வேலை செய்யும் போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் நீதியின் வழிகளில் நடக்கும்போது, ரெண்டு விஷயம். மற்ற எந்த காரியத்தையும் விட தேவனுடைய ராஜ்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் வேலை செய்யும் போது, இது ஒன்று. ரெண்டாவது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் நீதியின் வழிகளில் நடக்கும்போது, ரெண்டு காரியம். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் எனக்கு தருகிறார். இதுதான் அவருடைய அர்த்தம். அந்த முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், அவருடைய விளக்கமே இதுதான். அப்ப முதலாவது நான் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் யாருக்கு? தேவனுடைய ராஜ்யத்திற்கு. நான் நீதியின் வழிகளில் நடக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதனுடைய அர்த்தம் என்ன? புரியுற மாதிரி சொல்றேன். ஆலயத்துக்கு இடம் வாங்கணும், ஆலயத்தை கட்டணும். நிறைய பேர் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு என்ன செய்யணும்? வரணும். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும். அப்ப இது எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது. ஏன்னா பரலோக ராஜ்யத்துல நாம ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பூமியில தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டியது நம்முடைய வேலை. வாசிக்கலாம். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 31வது வசனம். ஆதியாகமம் 11:31. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்ற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரோன் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். நீ உன் தேசத்தையும் உன் எண்ணத்தையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன செய் போ அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ வெறும் ஆபிரகாமும் சாராளும் மட்டும் வரல. யார் யார் வந்தது? தன் பேரனாகிய லோத், ஆபிரகாமுடைய தந்தை தேராகு. அதான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கு பாருங்க. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் அவனுடைய குமாரன் ஆரானுடைய குமாரனும். ஆரான் யாருன்னா அவர் இன்னொரு குமாரன், ஆபிரகாமுக்கு அண்ணே. ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தையுடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஆரான் அப்படிங்கிறது யாருங்க? ஆரான் என்கிற ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் இருக்கு இல்லையா? அப்ப ஆரான் என்கிற தேசம் இருக்குது. அப்ப இந்த ஆரான்றது யாரு? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய யாருடைய? ஆரான் ஆரான் யார்? அப்போ தேராகுனுடைய இன்னொரு மகன். அப்ப இவங்க எல்லாம் தான் வர்றாங்க. வர்ற இடத்துல இவர் மரிச்சிடுறாரு. இவருடைய காலம் முடிஞ்சோடனே இவர் மரிச்சிடுறாரு. ஆரான் மரித்த பின்பு மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பட்டணத்தையே கட்டுறாங்க.
நமக்கு ஒரு வீட்டை கட்டுறதே பெரிய சிரமம், அல்லது வீட்டில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறதே நமக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது, முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பட்டணத்தையே கட்டுறாங்க. அந்த பட்டணத்துக்கு யார் பேரை வைக்கிறாங்க? இறந்த தன்னுடைய மகன் ஆரானுடைய பேரை வைக்கிறாங்க. ஒரு பட்டணத்தையே கட்டுகிற அளவிற்கு பெரிய ஆட்கள் இவங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், ஆதியாகமம் 12:4-5. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். பாருங்க, இப்போ ஆரான்ல அவங்க தங்குறாங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் என்ன செய்யறான்? இல்ல, ஆண்டவர் சொன்ன இந்த தேசம் இல்ல, ஆண்டவர் காட்டுகிற தேசத்துக்கு நம்ம போகணும், கானானுக்கு அவங்க போகணும். அப்ப அவங்க கிளம்பி திரும்ப அங்கிருந்து புறப்படுறாங்க. புறப்படும் போது லோத்து யாருடைய மகன்? யாருடைய மகன்? ஆரானுடைய மகன். ஆரான் யாருடைய மகன்? தேராகனுடைய மகன். அப்போ ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும் என்ன உறவு முறை? ஆபிரகாம் லோத்துக்கு என்னது? அதுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, ஏன்னா ஆபிரகாமுடைய அண்ணன் தான் ஆரான், ஆரானுடைய பிள்ளை தான் யாரு? லோத்து. அப்ப இவர் சிறிய தகப்பன். ஆபிரகாம் லோத்துக்கு யாரு? சிறிய தகப்பன். இப்போ 75 வயசுல ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும், அடுத்து என்ன வார்த்தை? அதான் ரொம்ப முக்கியம், தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு, இப்போ ஆபிரகாம் ஆசீர்வாதமா, பொருளாதார ஆசீர்வாதத்துல இருக்காரா இல்லையா? தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும். அப்ப அவர் ஏற்கனவே எப்படிதான் இருக்காரு? ஐஸ்வர்யமா தான் இருக்காரு. ஆபிரகாம் கானான் தேசத்திற்கு போறதுக்கு முன்னாடியே ஆரானிலேயே பொருளாதார ஆசீர்வாதங்களை அவர் பெற்றிருந்தார். இப்ப ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததன் நோக்கமே அவர் ஐஸ்வர்யவானா மாத்தணும்ன்றது இல்லை, அவருடைய சந்ததி ஆளுகை செய்ய வேண்டும். மட்டுமல்ல, அந்த சந்ததியில கிறிஸ்து வரணும். ஆண்டவர் தாவீதை ஆசீர்வதித்ததன் நோக்கம் அவர் சந்ததியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரணும். அவர் சந்ததி தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டணும். அப்போ ஆபிரகாம் கிறிஸ்து இயேசுவினுடைய வருகையை பற்றின ஒரு வெளிப்பாட்டை அவர் பெற்றதுனாலதான் தேவன் அழைத்தவுடன் தன் சொந்த தேசத்தை விட்டு வந்தார். வெளிப்பாடு இல்லாம யாரும் எந்த இடத்தை விட்டு போயிட முடியாது. யார் கூப்பிட்டாலும் போக மாட்டாங்க. ஒருவேளை யாராவது கூப்பிட்டு, மனுஷர்கள் கூப்பிட்டு போனாங்கன்னா போய் 2 வருஷம் 3 வருஷம் மறுபடியும் பேக் டு பெவிலியன் தான். அதே கர்த்தர் அழைச்சாருன்னா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, திரும்ப பின்னிட்டு போக மாட்டாங்க. அப்ப ஆபிரகாமுக்கு ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றி. எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் இல்லையா, அதை பற்றி ஏதோ வெளிப்பாடு கொடுத்துருக்காரு. அதனால தான் ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி என்ன செய்கிறாரு, சொந்த ஊரை விட்டு வர்றாரு. ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்றாரு இல்லையா, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண வேண்டும் என்று ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். எப்படி கண்டிருக்க முடியும்? மாம்ச கண்களில் அல்ல, ஆவிக்குரிய கண்களில் ஆண்டவர் அவருக்கு அந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவர் கண்டார். மட்டுமல்ல, என் சந்ததியில கிறிஸ்துவா, என் சந்ததியில மேசியாவா, அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. வாசிக்கலாம் எபிரேயர் 11வது அதிகாரம். எபிரேயர் 11 8 முதல் 17 வசனங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெயரப் போகிற இடத்திற்கு போகும்படி
அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று அழைக்கப்பட்ட போது என்ன செஞ்சானா? முதல்ல கீழ்ப்படிதல். தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். அவருடைய வசனத்துக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் மேலே எக்ஸ்ட்ரா ஒரு பிரியம் இருக்கும் ஆண்டவர். அது ரொம்ப முக்கியம். எப்பயுமே ரொம்ப பிரியமா இருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. நமக்கே அப்படி தானே? கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்தால் நமக்கு மனசில் அந்த பிள்ளையை நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அவ்வளவு பிரியமா இருக்கிறார். கீழ்ப்படிந்தான் மட்டுமல்ல, தான் போகும் இடம் என்னதென்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் இதுக்கு முன்னாடி கானான் தேசத்துக்கு போனதே கிடையாது. அது எந்த திசையில் இருக்குன்னு கூட தெரியாது. ஆண்டவர் சொல்ல சொல்ல அந்த வழிகளில் போகிறான். அந்த பட்டணம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அங்கே எந்த மாதிரி மக்கள் இருக்காங்கன்னு தெரியாது, அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் தெரியாது. அங்கே போனால் பொழைக்க முடியுமான்னு தெரியாது. சில நேரம் வாலிப பிள்ளைகள் யோசிக்கிறாங்க, படித்து முடிச்சாச்சு, வேலைக்காக ட்ரை பண்ணுறாங்க, எங்கேயோ ஒரு ஊரில் வருது, தெரியாத ஊர், போனதில்லை. அப்போ என்ன பலவாறு யோசனைகள் வருது. அங்கே சூழ்நிலைகள் எப்படி இருக்குமோ, போய் தங்குறதுக்கு இடம் கிடைக்குமா, சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், சம்பளம் ஒழுங்காக கிடைக்குமா, நல்ல கம்பெனியா, யோசிக்கிறாங்களா இல்லையா? அது மாதிரி தான் ஆபிரகாமும். முன்ன பின்ன அந்த இடம் தெரியாது, அங்கே போனதே கிடையாது. கானான் தேசத்தை பற்றி ஏதோ ஒன்று ரெண்டு கேள்விப்பட்டிருக்கலாம், மற்றபடி தேசம் கூட தெரியாது. ஆண்டவர் சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கார். அதுக்கு பேர் தான் விசுவாச நடக்கை. கடைசி இடத்த சொல்லி அங்கே போப்பான்னு சொல்கிறது இல்லைங்க. நீ நாளைக்கு கிளம்பி 5 கிலோமீட்ரு பள்ளி நோட்டில் போ அப்படின்னு தான் சொல்லுவார். எங்கே ஆண்டவரே போகணும்? பள்ளி நோட்டில் 5 கிலோமீட்டர்னா என்ன வரும் அப்படின்னு கூகுள் மேப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. சொல்லிட்டாருன்னா கீழ்ப்படிஞ்சு என்ன செய்யணும்? போய் நிற்கணும். அங்கே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆத்மா ரெடியாக இருந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதை பார்த்து பேசுகிறதுக்காக உங்களை அனுப்பிச்சிருப்பார். அது அங்கே போனால் தான் தெரியும். விசுவாசம்ன்றது கடைசி எண்டு தெரிஞ்சுக்கிட்டு போகிறது இல்லைங்க. அது கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னா 1 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ 20 கிலோமீட்டரோ நம்ம சபை எதுவும் அங்கே போக தெரியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எதற்காக அழைக்கிறாரோ, எந்த இடத்துக்கு போக சொன்னாரோ அங்கே போய் நிற்கணும். அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். இப்போ ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு வந்துட்டாரு. அங்க கூடாரத்துல தான் வாசம் பண்றாரு. ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே அவர் குடியிருக்கிறார். அடுத்த வசனம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஏன் கூடாரத்தை போட்டு வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின, அதை கொஞ்சம் அப்படி படிக்கணும், அப்பதான் புரியும். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரம். அது எங்க இருக்குது? தேவனே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரம் எங்க இருக்கு? பரலோகத்துல. ஏன்னா பரலோகத்துல அநேக வாசஸ்தலம் அப்படின்னா என்னதுங்க? தங்குற இடம்னு அர்த்தம். உங்களுக்காக நான் கட்ட போறேன் சொன்னாரா இல்லையா? அப்போ தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக யார் காத்திருந்தது? ஆபிரகாம் காத்திருந்தான். ஆபிரகாம் செழிப்போட தான் இருக்கான். அதாவது பொருளாதார செழிப்பு இருக்குது. கூடாரம்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ சின்ன ஒரு 10க்கு 10 டென்ட் அடிச்சு அப்படி இருந்தாருன்னு இல்லை. அந்த காலத்தில் வீட்டினுடைய அமைப்பே அப்படிதான், டெம்பரவரியாக தான். ஏன்னா அடுத்த ஆண்டவர் எங்கேயா போக சொல்லுவார், டக்குனு கூடாரத்தை பேத்திட்டு போகணும். இப்போ கட்டுற மாதிரி கல் கட்டினா அப்புறம் நம்ம போக மாட்டோம் இல்லையா? விட்டுட்டு போனால் நம்ம போவோமா? ஆண்டவர் இந்த வீடு இப்படியா இருக்குது, இருங்க ஆண்டவர் நல்ல கொடுத்துறமா வாடகைக்கு வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு இப்படி தான் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அடிக்கடி மாற்றுவார், கிளம்பு அப்படின்னுவார். அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட என்ன எப்படி தான் தங்கினாங்க? கூடாரத்தில் தான் தங்கினாங்க. கூடார பண்டிகைன்னே ஒரு பண்டிகை அவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கு அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை செலிப்ரேட் பண்ணும்போது என்ன செய்வாங்க? வீடுகளில் இருந்தாலும் எல்லாரும் வெளியே போய் அந்த குறிப்பிட்ட நாட்கள் கூடார அடிச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் கூடார அடிச்சு தங்குவாங்க. அப்போ டெம்பரவரியாக தங்குறாரு. ஆனால் எல்லா வசதியும் உண்டு.
பணம் இருக்குது, பொருள் இருக்குது, ஆடு மாடுகள் இருக்குது. அந்த காலத்து சொத்துன்னு ஆடு மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் எதுக்காக காத்திருந்தாராம்? தேவன் தேவன் தாமே சுருக்கமாக சொல்லணும்னா பரலோகத்தின் வாசஸ்தலங்களுக்காக அவர் என்ன செய்தார்? காத்திரு. அவருக்கே ஆசை. ஆரம்பிச்சு கொஞ்சம் வருஷம்தான் போயிருக்குது, 1000 வருஷம்தான் போயிருக்குது. அதுக்குள்ள அவர் என்ன நினைக்கிறாரு? பரலோகம் போயிடணும்னு நினைக்கிறார். அவருடைய வாஞ்சை எதுல இருந்துச்சு? இங்க பெருசா நம்ம வீடு கட்டி பெருசா இது பண்ணணுன்றதெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருந்தாரு, நல்ல வசதியோட இருந்தாரு. ஆனால் அவருடைய வாஞ்சை முழுக்க தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி தான். அடுத்து வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். அடுத்தது, ஆனபடியினாலே சரீரம் செத்ததென்று எண்ணத்திற்கு ஒரு எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிலற்ற மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இப்ப இந்த 2 வசனங்களும் சாராளுடைய விசுவாசத்தை பேசுது. பிள்ளை பெறுவதற்கான சரீர பலன் இல்லை, வயதாயிடுச்சு. ஆனாலும் விசுவாசித்து வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை என்ன செஞ்சாங்க? பெற்றார்கள். 13ஆம் வசனம். இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு. நல்லா கவனிங்க, இவர்கள் எல்லாரும் அப்படின்னா யாராரு? ஆபிரகாம், சாராள். இவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட. ரொம்ப முக்கியமான வசனம். ஆபிரகாம், சாராள் இவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லாமே அவங்க காலத்திலே நிறைவேறல. அதாங்க சொல்றாரு, அவர்களுடைய காலத்தில் சில காரியங்கள் நிறைவேறிச்சு. ஆனால் அவர்களுக்கு தேவன் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது நிறைவேறலை. அப்படி இருக்கும்போது இவர்கள் அதை அடையலை. அதான் சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டுனா மாம்ச கண்ணில் பார்த்தாங்கன்னு சொல்லலை, ஆவிக்குரிய கண்களிலே தூரமா அதை என்ன செய்யறாங்க? அவங்க மனக்கண்களிலே அதை பார்க்கிறாங்க. அதை நம்பி, நம்பிக்கை எப்போ வரும் தெரியுமா? இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த போதுமானதுக்கு அதிகமான தேவனாய் இருக்கிறார் என்கிற வார்த்தை இருதயத்தில் இருக்கும்போது தான் நம்பிக்கை வரும். அந்த வார்த்தை இல்லைன்னா நம்பிக்கை வராது. அதை நம்பி அந்த வாக்குத்தத்தத்தை அணைத்து கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை காத்து கொண்டார்கள். இப்ப பூமியின் மேல் தங்களை அந்நியரும், ஏன்னா இவங்களுக்கு ஏன் அந்நியர் பரதேசின்ற வார்த்தை வருதுன்னா, இவர்களுக்கு என்ன வந்துருச்சு? நாம இந்த பூமியில வாழக்கூடிய ஆட்கள் இல்லை, நாம யாரு? நாம் பரலோகத்தின் ஆட்கள். அந்த என்ன வந்துருச்சு அவங்களுக்கு? நான் பரலோகவாசி ஆகையினால நான் பூமிக்கு ஆட்கள் இல்லை, நான் பூமியில ஒரு அந்நியனா தான் இருக்கிறேன், பூமிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்ற அளவுக்கு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவருடைய நோக்கம், அவருடைய எல்லா எண்ணங்களும் எதை பார்த்து இருந்துச்சு? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள பரலோகத்தை நோக்கி தான் இருந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. யாருக்கு? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும். அடுத்து வாசிப்போம். இப்படி அறிக்கையிட்டவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அதாவது பூமியிலே தாங்கள் விட்டு வந்த தேசம், அவங்க ஏற்கனவே பிறந்து வளர்ந்தாங்க இல்லையா, அந்த ஊருக்கு போகணும்னு நினைச்சிருந்தா போயிருக்கலாம். ஆனால் அங்கேயும் போல. அவங்க எதை பெருசா நினைக்கிறாங்க? அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆண்டவர் நல்லதான் வச்சிருக்காரு. பூமியில ஆளுக்கு ஒரு கூடாரம் எல்லாம் அடிச்சு நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் எதை நாடுறாங்களாம்? அவங்க ஆசை எதுல இருக்குதான்? பரம தேசத்தை நாடிக்கொண்டிருக்கிறார். பரலோகத்தின் மேலதான் அவங்க எண்ணம். ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுடைய எண்ணம் இப்படிதான் இருக்கணும். எப்பயுமே அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எதுனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்போ போகும், அதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ அதுக்காக இங்கே நம்ம வாழக்கூடாதா, இங்கே நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடாதா அப்படின்லாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் ஆண்டவர் தருவார்.
விசுவாசத்தினாலே நாம் சுதந்திரிக்க முடியும். ஆனால் நோக்கம், அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஆண்டவர் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டாரு, ஒரு நல்ல இடம் இருக்குது, வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க, கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்துட்டார், என்ன செய்வீங்க? உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, நாளைக்கு கல்யாணம், மண்டபத்துக்கு போகிறீங்க, போயிட்டு எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க, நைட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, காலைல எந்திரிச்சு மண்டபத்துக்கு போகும்போது ஆண்டவருடைய வருகை வருது, என்ன செய்ய போறீங்க? அல்லேலூயா. ஆண்டவரே ஒரு நிமிஷம், ஆண்டவரே பிள்ளை கல்யாணம் முடிச்சுட்டு வந்துடுறேன், ஆண்டவரே ஒரு 5 நிமிஷம், கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இது இல்லை, இது ஆவிக்குரிய கிறிஸ்தவன் இல்லை. வந்தால் போயிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான், அதைத்தான் சொல்லுவாங்க, ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அப்போ விருப்பம், மனதின் விருப்பம், ஆண்டவரா என் பிள்ளையா, என் பிள்ளையோட கல்யாணமா, ஆண்டவரா நான் கட்டுற வீடா அப்படின்னு வரும்போது எங்கே தான் இருக்கணும்? கர்த்தருடைய வருகையில் இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமே அப்படி தான் இருந்திருக்கிறாரு, அதனால தான் நல்லா இருந்திருக்காரு. அப்போ இந்த பூமியில் செழிப்போட வாழணும் அப்படின்னா விசுவாசத்தோடு நம்முடைய வாஞ்சை தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. அடுத்து 17வது வசனம், அதை வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தார். இது இன்னொரு ஹைலைட் பாருங்க. விசுவாசத்திற்கு சோதனை வருது. ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த தாமே, இதை நம்ம கத்துக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை இங்கிட்டு வருது, இந்த சைடு பல வருஷம் கழிச்சு பிறந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. எது முக்கியம் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். இப்போ ஆபிரகாம் எதை செலக்ட் பண்ணாரு? தேவனுடைய வார்த்தை. அவன் தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். அதனாலதான் விசுவாசத்தின் தகப்பன். அப்படிதான் ஒவ்வொரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனும் இருக்கணும். அதை தான் அடிக்கடி சொல்லுவேன். சபைக்கு வர்ற நேரத்துக்கு யாராவது ஃபங்க்ஷன் வச்சா போகக்கூடாது, சர்ச்சுக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு தான் போகணும்னு. அதுக்கு அர்த்தம் என்ன? உங்களை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்களே, அவங்களுக்கு எனக்கு வாக்கிய தகராறா? கிடையாது. அவங்கள எனக்கு பிடிக்காதா? அதெல்லாம் கிடையாது. கர்த்தரா மற்றவர்களா? கர்த்தரா மற்றதா? ஆண்டவர் என் தேவனா? தேவனுடைய வார்த்தையா? பாருங்க, ஆபிரகாம் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். தேவனுடைய வார்த்தையா சொந்த பிள்ளையான்னு வரும்போது எவ்வளோ ஒரு நெருக்கமான கம்பேரிசன் பாருங்க. அந்த பிள்ளை வந்து கல்யாணமாகி முதல் வருஷம் பிறக்கல, ஆபிரகாமுடைய 100வது வயசுல பிறக்கிறான். எவ்வளவு செல்லமா இருந்திருக்கும் அந்த பிள்ளை. 5 வருஷம் லேட்டா பிறந்த பிள்ளைக்கு அவ்வளவு செல்லம் கிடைக்கும் அந்த பூமியில. 100 வயசுல பிறந்த பிள்ளை அது ஈசாக்கு. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்த பிள்ளை அது. அந்த பிள்ளைய பலி கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்மளாம் தான் செய்வோமா? யோசிப்போமா இல்லையா? நீங்க அந்த பகுதியை படிச்சு பாருங்க. அதிகாலையில எழுந்து, ஆபிரகாம் சாயந்தரம் போலங்க, சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஆண்டவர் மனசு மாதிரி ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு வெயிட் பண்ணல. அதிகாலையில் எழுந்தான். எனக்கு என்னுடைய கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம். ஏன் தெரியுமா? ஈசாக்கு செத்து மறிச்சு சாம்பலானா கூட சாம்பல்ல இருந்து தேவன் என் பிள்ளை என்ன செய்வார்? உயிரோட எழுப்புவார்னு விசுவாசம். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய நோக்கம் எண்ணம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யம். தேவன் தான் ஃபர்ஸ்ட். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கணும். அப்படி இருக்கவங்களுக்கு பேர் தான் ஆவிக்குரிய கிறிஸ்தவன். சும்மா என் தங்கச்சி கூப்பிட்டுச்சு, எங்கள் அக்கா கூப்பிட்டுச்சுன்னு கண்டதுக்கு காரணங்களுக்கும் சர்ச்சை கட்டடிச்சுட்டு ஓடுறதுக்கு பேர் ஆவிக்குரிய கிறிஸ்தவன் கிடையாது. அது சும்மா டுபாக்கூறுது. அம்மட்டு என்னது? அது அல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக ஓடணும். அப்ப ஆபிரகாமும் சாராலும் எதுக்காக ஓடினாங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஓடினாங்க. எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, தாம் பிள்ளையவே, தவம் இருந்து பெற்ற பிள்ளையவே பலி கொடுக்கிற அளவுக்கு தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனாலதான் சொல்றேன், ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானா இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அவர்கள் தேடினார்கள். ஆகையினால அவர்களுக்கு இதெல்லாம் கூட கொடுக்கப்பட்டுச்சு. தாவீதை பாருங்க, சங்கீதம் 16
சங்கீதம் 16. அப்படியே தலைப்பை வாசிங்க. தேவனே என்னை காப்பு. தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பன கீதம். கரெக்டா வாசிங்க. தாவீது எழுதின மிக்தாம் என்ற பொற்பனதி கீதம். பொற்பனதி கீதம். பொற்பனதி கீதம். அப்படிதானே இருக்கு? கரெக்டா? தாவீது எழுதின மிக்தாம் என்ற, பொற்பனதி. அதாவது என்ன அர்த்தம்னா, அதுதான் ஆக்சுவலாக நல்ல தமிழ். பொன்னை, அதாவது தங்கத்தை வச்சு பாடக்கூடிய பாடல் என்று அர்த்தம். தாவீது பாடின தங்கத்தை வச்சு பாடின பாடல் பொன்னை. இப்போ இந்த மாதிரி தலைப்பெல்லாம் பார்க்கணுன்னா பைபிள் இருந்தால் தான் நடக்கும். டேப் இருந்தாலோ மொபைல் இருந்தாலும் நடக்காது. அல்லேலூயா. அதுக்கு வேற பைபிள் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அல்லேலூயா. இப்போ தாவீது ஆலயத்தை கட்டணும்னு விரும்புகிறார் ஆண்டவருக்கு. அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு ரொம்ப விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம். ஏன் ஆண்டவரேன்னு கேட்கும்போது ரொம்ப வருத்தம். ஏன் ஆண்டவரேன்னு கேட்கும்போது, இல்லைப்பா நீ நிறைய சண்டைலாம் போட்டு ரத்தம் செஞ்சிட்ட, நிறைய பேரை கொன்னுட்ட போரில், அதனால் ரத்தம் படிஞ்ச கை உன்னோட கை, நீ அதனால் என்ன செய்ய வேண்டாம், எனக்கு ஆலயத்தை கட்ட வேணாம், அதுக்கு பதிலாக உன் மகன் சாலமோன் வந்து கட்டுவான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு தாவீது கீழ்ப்படிந்தார். அவர் மெனக்கட்டு, நான் ராஜா, ஆண்டவர் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கட்டும், நான் போய் ஆண்டவருக்காக இதை செய்ய போகிறேன்னு ஆர்வ கோளாறில் போய் என்ன செய்யலை, ஆலயம் தான் நான் கட்டுறேன், இதுக்கு என்ன ஆண்டவர் கோச்சுக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டலை. இன்றைக்கி நிறைய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் இந்த வேலையெல்லாம் பார்ப்பான், பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் செய்யாதான்னு சொன்னால் அவருக்கு பிரியமான ஒரு விஷயமா கூட இருக்கும். இது ஆர்வ கோளாறில் போய் என்ன செய்யும், அது செஞ்சுக்கிட்டு கடைசியில் வாங்கி போட்டுட்டு வரும். செஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. உன்னை யார் செய்ய சொன்னது? அவர் வேணாம் தானே சொன்னார். கர்த்தர் தாவீதை ஆலயம் கட்டுறதுக்கு அனுமதிக்கலை, தாவீது கட்டலை. அதான் கீழ்ப்படிதல். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன செஞ்சார் தெரியுமா? ஆலயம் கட்டுவதற்காக 1,00,000 தாலந்து பொன்னை என்ன செய்தார்? சவதரித்து வைத்திருந்தார். ஆலயம் கட்டுறதுக்காக கொடுத்தார். 1 தாலந்து அப்படின்னா 35 கிலோ. எவ்வளோங்க? அப்போ 1,00,000 தாலந்து அப்படின்னா எவ்வளவு? 35 கிலோவா? 1,00,000 தாலந்து. ஒரு தாலந்துனா 35 கிலோ. அப்போ 1,00,000 தாலந்துனா எவ்வளோங்க? 35 மட்டும்தான் கேட்குது. இதுக்கு தான் பாஸ்டர் ஸ்கூலுக்கே போகிறதுங்க, மேக்ஸ்னாலே அலர்ஜி, நீ அதை வேற கேட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? 35 லட்சம் கிலோ. வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாருங்க. 35 லட்சம் கிலோ ஒரே மனுஷன் கொடுக்குறாரு. யாரு? தாவீது. சங்கீதம் 16:2. என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னார். தாவீது எழுதின பாடலில் சொல்றாரு, என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். அதாவது நான் வச்சிருக்கிற செல்வம் வந்து உமக்கு வந்து அது பெரிய விஷயம் கிடையாது ஆண்டவரே, அது ஒன்றும் உங்களுக்கு தேவை கிடையாது, கொடுத்ததே அவரு. எப்பவுமே தசமபாகம் கொடுக்கும்போது நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா, வசனம் அப்படி தான் சொல்லுது, கர்த்தர் கொடுத்ததுலேருந்து நாம் என்ன செய்கிறோம்? அவருக்கு கொடுக்குறோம். இந்த எண்ணத்தில் இருக்கவங்க தான் தசமபாகம் கொடுக்கணும். நான் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது. மற்றவங்களாம் நான் ஏதோ ஊழியத்தை தாங்குறேன் ஏந்துறேன் அப்படிலாம் பேசக்கூடாது. இது கர்த்தருடைய ஊழியம், அவர் தான் நடத்துகிறாரு, எனவே அவர் தான் தாங்குகிறாரு, உங்களையும் அவர் தான் தாங்குகிறாரு, சூரிய சந்திர நட்சத்திரங்களையும் அவர் தாங்குகிறார். ஆகையினால இந்த ஊழியத்தை தாங்குகிற வேலையெல்லாம் கிடையாது. இங்கே என்னதான் வேலை? கர்த்தர் கொடுத்ததுலேருந்து அவருக்கு அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் என்ன செய்கிறேன்? நான் விதைக்கிறேன். அதுதான். இப்போது
என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, என்கிட்ட இருக்க தங்கம் வெள்ளியெல்லாம் உமக்கு தேவையான விஷயமே கிடையாது. அது உமக்கு அது வேண்டியதே. ஆனா யாருக்கு அது தேவை? பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது. அப்ப என்ன சொல்றாருன்னா, என்னோட செல்வம் உமக்கு அது தேவையான செல்வம் கிடையாது ஆண்டவரே. ஆனா இதை வச்சு உடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியும் என்னால, அதாவது உடைய ஆலயத்தை என்னால கட்ட முடியும். அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்துல வேலை செய்யறாங்கல்ல லேவியர்கள், ஆசாரியர்கள், இவங்களுக்கு அது என்ன செய்யும்? அந்த செல்வம் தேவை. அதான் அவர் சொல்றார், இது அவங்களுக்கு இது தேவையான காரியம், உமக்கு அது தேவையில்லாத காரியம். அவர் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உமக்கு அது நீங்க அதை வாங்கித்தான் அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு அதுதான். அல்லேலூயா. அப்ப அவர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு அந்த செல்வம் பிரயோஜனமா இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க தான் சுவிசேஷத்தை என்ன செய்யறாங்க? அறிவிக்கிறாங்க. வாசிக்கலாம் 1 நாளாகமம் 16:23. 1 நாளாகமம் 16:23. இப்போ ரட்சிப்பை சுவிசேஷமாய், அப்ப சுவிசேஷம்னா என்ன? ஆண்டவர் இயேசுதான் ஆண்டவர். அவர் தான் சகலத்தையும் படைச்சவர். நம்மளை உண்டாக்குனது அவர் தான். அவரால் மட்டும்தான் நமக்கு தீர்வை கொடுக்க முடியும். பிரச்சனைகளுக்கு தீர்வு அவர்கிட்ட தான் வரும். பொருளாதார சிக்கலுக்கு தீர்வு அவர்கிட்ட தான் வரும். வியாதி பிரச்சனைக்கு தீர்வு அவர்கிட்ட தான் வரும் அப்படின்னு மற்றவர்கள்ட்ட சொல்றோம் இல்லையா? அதுதான் என்னது? சுவிசேஷம். அப்ப ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். யார் பெற்ற ரட்சிப்பை? நாம பெற்ற ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்ன அர்த்தம்? விடுதலை ஆக்கப்படுதல். விடுதலை ஆக்கப்படுறது எதுல இருந்து? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? நம்மள பாவி என்கிற ஸ்தானத்திலிருந்து நீதிமான் என்கிற ஸ்தானத்திற்கு, அதுல இருந்து விடுதலை ஆக்கி நீதிமான் என்கிற ஸ்தானத்துக்குள்ள நம்மளை உட்கார வச்சிருக்காரு. அதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு என்ன செய்யணுமா? அறிவிக்கணும். அதுக்கு பேர் தான் சுவிசேஷம். யார் யாருக்கு அறிவிக்கணும்? ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. ஆனா வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க திரும்ப. அப்ப யார் அறிவிக்கணுமா? பூமியின் எல்லா மனிதர்கள் மேலும் விழுந்த கடமை இது. ஊழியக்காரருக்கு மட்டும் இல்ல, ஏதோ சுவிசேஷர்களுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகள் மேலும் விழுந்த கடமை இது. முதல்ல உங்க குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதல் இருந்தால் அவர்கள் வரும்போது 5 நிமிஷமாவது சுவிசேஷத்தை, ரட்சிப்பை நீங்க சொல்லித்தான் ஆகணும். இது உங்க மேல விழுந்த கடமை. பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி, அது எல்லாரும் செஞ்சிருவோம். நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை என்ன செய்யுங்க? அப்ப ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை சாட்சியா, சுவிசேஷமா மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க? அதை சொல்லுங்கிறார். இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டா தேவனுடைய செழிப்பு உங்களுடையது. அல்லேலூயா. மேல் வீட்டறைன்னு சொல்றோம்ல, கீழ் வீட்டறையில் என்ன இருந்துச்சு தெரியுமா? இருக்காது. மேல் வீட்டறையில் தான் எல்லாம் கூடியிருந்தாங்க. ஆண்டவர் போஜனம்லாம் பண்ணாரு. கீழ் வீட்டறையில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அங்கதான் தாவீதினுடைய கல்லறை இருக்கு. அல்லேலூயா. ஏன் இதுக்கு மேல இருந்து சுவிசேஷத்தை ஆரம்பிச்சார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்னு அதிகமா சொன்னது தாவீது மட்டும்தான். தாவீது இது அதிகமாக சொன்னதுனால தான் ஆண்டவர் தாவீதுக்கு அந்த கணத்தை கொடுத்தார். அவருடைய கல்லறையின் மேல இருந்தால் சுவிசேஷம் ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. தாவீதுக்கு அவ்வளவு கணத்தை ஆண்டவர் கொடுத்தார். இப்போ ஒரு கேள்வி, செழிப்பு வந்துட்டா பெருமை அல்லது மனமேற்றுமை வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இருக்கா? எத்தனை பேர் இருக்குன்னு சொல்றீங்க?
மீதி பேரெல்லாம் இல்லைன்றீங்க. செழிப்பு தான். அதை நான் உங்களை கேட்கலங்க. செழிப்பு பொதுவாக ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா அவனுக்குள்ள பெருமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 13வது வசனம். 2 ராஜாக்கள் 20:13. ம் 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 ம். பாருங்க, பாபிலோனிய ராஜ்யத்திலிருந்து சில ஆட்கள் வர்றாங்க. அவர்களுக்கு எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளி, பொன்னு, கந்த வர்க்கங்கள், பரிமள தைலங்கள், ஆயுத சாலை, சரிங்களா? தங்கம் வெள்ளி இதை காமிச்சதே தப்பு. அடுத்து என்ன காமிக்கிறான்? தாங்கிட்ட என்னென்ன ஆயுதம் இருக்குன்னு காட்டுறான். அமெரிக்க அதிபர் இந்தியாவுக்கு வர்றாரு. வந்தோடனே நம்ம இந்தியா பிரதமர் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு, நம்ம எத்தனை அணு ஆயுதம் வச்சுருக்கிறோம், நம்மக்கிட்ட என்னென்ன கன் இருக்குது, எத்தனை டேங்க் இருக்குது அப்படின்னு இதை காமிச்சிக்கிட்டு இருக்காரா? எவனும் காட்ட மாட்டான். ஏன்? அது நாட்டினுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. அதை யாருக்கும் காட்டக்கூடாது. ஆனால் இப்படி ஒரு முட்டாள் ராஜா இவன் என்ன பண்ணுறான்? தங்கம் வெளியே காமிச்சதே தப்பு. அடுத்து எதை காட்டுறான்? தன்னுடைய ஆயுத கிடங்கை கூட்டிகிட்டு போய் காட்டுறான். தன் அரண்மனையிலும் தன்னுடைய ராஜ்யத்திலும் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பிக்காத பொருள் எதுவுமே இல்லை. அப்போ எல்லாத்தையும் காமிச்சிட்டான். இது என்ன மாதிரியான ஆட்டிடியூட் அப்படின்னா, இப்படி காமிக்கும் போது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் என்னோடது, இதெல்லாம் இதுக்கு பேர் என்னது, இதெல்லாம் என்னோடது. ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் அப்படின்னா அதை நல்லா யூஸ் பண்ணுங்க. 10 பேர்கிட்ட போய் என்ன செய்யாதீங்க, அதை காட்டாதீங்க. வாட்ஸ்அப்பில் அதை ஸ்டேட்டஸ் எடுத்து போடாதீங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனம் 2 நாளாகமம் 32:25. 32:25. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மன மேட்டிமை ஆனார். எசேக்கியா ராஜாவை ஆண்டவர் நல்லா தான் வச்சிருந்தார். வியாதி வந்தப்போ கூட அவனுக்கு என்ன செஞ்சிட்டாரு? 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். கர்த்தருடைய கிருபை. அவன் ஆண்டவருக்கு உண்மையா இருந்திருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணா, தன்னை ரொம்ப அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சு இருதயத்திலே மனமேட்டிமை ஆனா பொருளை எடுத்து 10 பேர்கிட்ட காமிக்கிறான் தாங்கிட்ட என்னென்ன இருக்குன்றது. இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று வியர் பண்ணியிருக்கீங்க, ஒருத்தர் பார்த்துட்டு கேட்குறாங்க இது என்னங்க நல்லா இருக்கு அப்படின்னு கேட்குறது தப்பு இல்லை. அப்போ நீங்கள் சொல்லலாம். ஆனால் வீட்டுக்கு வர்றவங்கள்ட்ட எல்லாத்தையும் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யக்கூடாது, அது காட்டக்கூடாது. தேவன் கொடுக்குற ஐஸ்வர்யத்தை நீங்கள் என்ன செய்யணும், நல்லா யூஸ் பண்ணணும். ஆனால் அதை 10 பேர்கிட்ட காட்டும்போது இருதயம் பெருமையினால் நிரம்புகிறது. என்ன பெருமை தெரியுமா? இதெல்லாம் என்னோடது. ராஜ்யத்தின் மனப்பான்மை இருக்கிறவர்கள் இப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள், இப்படி பேச மாட்டார்கள். இதெல்லாம் கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுங்க. இதுதான் பேச்சு வரும். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, என் வீட்டில் இருக்க எல்லா பொருளும் கர்த்தருடைய கிருபையினால நான் அவர் எனக்கு கொடுத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. மன மேட்டுமை வருது அப்படின்னா அது அவருடைய செயலில் என்ன செய்யும் தெரியும். ராஜ்யத்தின் மனப்பான்மை இருக்கும்போது இப்படி விளம்பரப்படுத்த மாட்டோம். என்னோடதுன்னு சொல்ல மாட்டோம். அது விளம்பரம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்னோடது அப்படின்னு என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே
ஐஸ்வர்யத்தை ஐஸ்வர்யத்தை தரும் தரும், அதனோடு வேதனையை கூட்டார். அவர் வேதனையை கூட்டார். இப்போ ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்கலாம். யோசுவா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. செழிப்பை அடைவதற்கான வழி என்ன? ஆண்டவருக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக எழுதி வச்சிட்டாரு. யோசுவா கிட்ட சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் நீங்க அதை இப்படி படிங்க, இந்த வேதாகம புஸ்தகம். இப்ப வாசிங்க, அப்படி சொல்லி வாசிங்க. இந்த வேதாகம புஸ்தகம் இந்த வேதாகம புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நம் எல்லாருடைய வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியாதிருப்பதாக. பிரியக்கூடாது. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய இதில் கவனமாய் இருக்கும்படி எழுதி இருக்கிறபடியெல்லாம், நீ செய். இதுல எழுதி இருக்கிற எல்லாத்தையும் வாசிங்க. நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி நாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. எதை? நியாயப்பிரமாண இரவும் பகலும் தியானிக்கணுங்கிறாரு. எதை? புஸ்தகம். வேத புஸ்தகத்தை. ஏன் தியானிக்கணுமா? அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க இல்ல, பண்ணுவாய். அது அதுக்கு முன்னாடி வருது. ஏன் நம்ம இதை தியானிக்கணும்னு சொல்றாரு? இரவும் பகலும் தியானமா இருக்கணும். எதை? கர்த்தருடைய வேதாகமத்தை இரவும் பகலும் தியானமா இருக்கிறது ஏன் அப்படின்னா, நம்ம அதை நினைச்சுக்கிட்டே இருந்தா தான் அதுல எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நாம் என்ன செய்வோம்? செய்ய ஆரம்பிப்போம். எனக்கு ஞாபகமே இல்லைன்னா நான் எப்படி செய்வேன்? அல்லேலூயா. எனக்கு முதல்ல ஞாபகம் இருக்கணும் அதுல இருக்கிறதெல்லாம். அப்ப ஞாபகம் இருக்கணும்னா நான் இரவும் பகலும் வேதத்துல உட்காரணும். உட்கார்ந்தா தான். ஏன்னா எனக்கு மறமண்டை, என்னால டக்குன்னு என்ன செய்ய முடியாது? ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு தடவை வாசித்தாலும் எனக்கு ஞாபகம் இருக்காது. அப்ப நான் 15 தடவை வாசிக்கணும். இரவும் பகலும் அதை தியானம் பண்ணும் போதுதான் என் மைண்ட்ல அது நிக்குது. என் மைண்ட்ல நின்னாதான் நான் அதை செய்யவே முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்றாரு, இந்த வேதாகம புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியவே கூடாது. இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நாம் செய்ய கவனமா இருக்கணும். நாம் எப்ப செய்வோம்? இரவும் பகலும் அது என் மைண்ட்ல இருந்தாதான் நான் செய்ய முடியும். அப்ப என் மைண்ட்ல நான் முதல்ல அதை நிறுத்தணும். என் இருதயத்துல தேவனுடைய வார்த்தைகளை நான் முதல்ல என்ன செய்யணும்? நிறுத்தணும். அதனாலதான் சொல்றேன், வாயிலேயே இருதயத்துல தேவனுடைய வார்த்தையை தவிர வேற எதுவும் பேசாதீங்க. இருதய வசனத்தினால நிரம்பட்டும், வாய் அந்த வசனத்தை பேசட்டும். விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கன்னு சொல்றோமே, எதை அறிக்கை செய்ய சொல்றோம்? கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நமக்கானதா மாத்தி என்ன செய்யணும்? பேசுறதுக்கு பேர் தான் விசுவாச அறிக்கை. அப்போ வேதாகம புஸ்தகத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கும்போது அதுல சொல்லியிருக்க விஷயம் பூரா என் மைண்ட்ல வந்து நிக்குது, என் இருதயத்துல வந்து நிக்குது, ஞாபகமா இருக்குது. ஞாபகமா இருக்கும்போது நான் அதை செய்யறேன். என்னால அதை செய்ய முடியும். ஞாபகத்துல இல்லைன்னா நான் எப்படி செய்யறது? செய்ய முடியாது. அடுத்து வாசிங்க. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாய்க்க பண்ணுவாய். எங்க வாசித்தோம்? வாய்க்க பண்ணுவாய்ன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை? ப்ராஸ்பரஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய வழி செழிப்பாக மாறும். அடுத்து அப்பொழுது புத்திமானாயும் நடந்து இது ரொம்ப முக்கியம் பாருங்க. செழிப்பு வர்றது மட்டும் இல்ல, புத்தியுள்ள மனுஷனாலதான் அதை காத்துக்கொள்ள முடியும். ஒரு முட்டாள்கிட்ட நீங்க எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் 2 வருஷம் கழிச்சு போனீங்கன்னா பிச்சைக்காரனா தான் இருப்பான். அப்போ ஒரு செல்வத்தை, ஒரு குடும்பத்தை, ஒரு சபையை பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த மனுஷன் புத்திமானா இருக்கணும். தமிழ்ல புத்திமான் வருது, இங்கிலீஷ்ல குட் சக்சஸ், நல்ல வெற்றியா. உங்களுடைய வழியை நீங்க செழிப்பாக்க முடியும். அது மட்டுமல்ல, நல்ல வெற்றிகளை பெற முடியும். மற்றவர்களை துன்புறுத்தாத வெற்றியை நீங்க என்ன செய்ய முடியும்? பெற முடியும். நீங்க வெற்றி பெறதுனால 4 பேர் கஷ்டப்படுவான்ற வெற்றி இல்லை. 4 பேர் பார்க்கும்போது தேவனை மைமைப்படுத்துவான். அப்படிப்பட்ட வெற்றியை நீங்க என்ன செய்வீங்க? அப்ப செழிப்பிற்கான ஒரே வழி வேத புஸ்தகம் மட்டும்தான். ஆவிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நான் ஆணி அடிச்ச மாதிரி சொல்றேன், வேத புஸ்தகம் மட்டும்தான். இதுல எவ்வளவு நேரம் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, இதை எவ்வளவு அதிகமாக நீங்கள் தியானம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ
அவ்வளவுக்கு அதிகமாய் தேவனுடைய செழிப்பில் நீங்களும் நானும் வளர ஆரம்பிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும்போது நாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ராஜ்யத்தின் மனப்பான்மையிலே நாம் இருக்க வேண்டும். இது என்னோடதுன்னு மனமேட்டிமையாய் இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களுக்காக, தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்காக ஓடுறாங்க பாருங்க, அவர்களை தேவன் ஒரு நாளும் சும்மா விட்டதே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம் கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. வேதம் சொல்லித்தருகிற செழிப்பை எங்களுக்கு போதித்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த வேத புஸ்தகமுடைய வாயை விட்டு பிரியாமல் இருக்கட்டும் ஆண்டவரே. அதையே தியானம் செய்து இரவும் பகலும் அதை தியானித்து என்னுடைய வாயிலே அதை பேசி ஆண்டவரே அதன்படி நாங்கள் நடக்க கர்த்தாவே எங்களுக்கு வேண்டிய ஞானத்தினாலும் கிருபையினாலும் பலத்தினாலும் இடைகட்டுவீராக. உடைய ஆசீர்வாதத்தை ஒன்று கூட குறையாமல் நாங்கள் பெற்று சுதந்திரிக்க இந்த பூமியில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தாவே எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.